ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சுவையான ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு, பட்டை, கிராம்பு, அப்புறம் ஏலக்காய், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட். ரொம்ப சிம்பிளாக அதுவும் டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். ரெடியாக இருந்தால் ஒரு 15 மினிட்ஸ், ½ அன் ஹவரில் பண்ணி முடிச்சிடலாம். அப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள், அப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியனை நல்லா வறுத்து போட்டிருக்கேன். புதினா, கொத்தமல்லி, நெய், எண்ணெய் இதெல்லாம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு தயிர் இருந்தால் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு ஊறட்டும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இதுமாரி பனைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தயிரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு சிக்கன் வந்து சாஃப்டாக வரும். அதனால் நம்ம தயிரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு கிணத்துல வந்து தண்ணி வச்சுக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய், பிரியாணி இலையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அது கொதிக்கட்டும். நல்லா கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி வாசனைக்காக ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த அரிசிக்கான தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை வேக வைக்க தான் அதில் ஆட் பண்ணுறோம். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் நம்ம வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசி இதோட ஆட் பண்ணிக்கலாம். கொதித்ததும் போட்டால் தான் சீக்கிரம் நமக்கு வேகும். நல்லா கொதித்ததும் போட்டுக்கோங்க. அதெல்லாம் வேகட்டும். அது இப்போ வந்து அந்த தண்ணியை வந்து கொஞ்சமாக அந்த சிக்கனோட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது வந்து ஊறுறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக போடுறேன். இப்போ 2 பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கோங்க. இப்போ வந்து சாதத்தை வடிகட்டி தனியாக இந்த இதிலேருந்து இது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஓரளவு வெந்துருச்சு. ஒரு 75% வெந்துருச்சு. இப்போ வந்து சிக்கன் மேலே ஊற வச்ச சிக்கன் மேலே நம்ம போட்டுக்கிறோம். ஆனியன் வறுத்ததை மேலே போட்டுக்கலாம். திரும்பி வந்து இந்த எல்லோ சிரப்பு இருந்தால் நீங்கள் வந்து இந்த எல்லோ கலர் இருந்தால் அதை தண்ணி மிக்ஸ் பண்ணி அதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். திரும்பி மேலே வந்து ரைஸ் போட்டுக்கோங்க. கோட்டிங் மாரி கொடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு அரிசி வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு திரும்பி நான் வந்து ஆனியன் போட்டுக்கிறேன். ஃப்ரை பண்ணதை திரும்பி அந்த எல்லோ சிரப் வந்து ஊற்றிக்கிறேன். கேசரி பவுடர் எல்லோ கலருக்குல அதான் நான் ஆட் பண்ணுறேன். எந்த கருமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வேணால் ஆட் பண்ணிட்டு இது ஒரு சிம்மிலே அதே கடாயில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. 15லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. 30 மினிட்ஸ் பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. பூ போல் வெந்திருக்கு. நமக்கு அரிசி உதிரியாக வந்திருக்கு. நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க. ஒரு 30லேருந்து 45 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா வெந்துடும். அதான் ரெடி ஆகிடுச்சு சுவையான ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.